Guys, in the last class carbonyl compounds preparation நம்ம பார்த்தோம். Addition by carbonyl compounds அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் C double bond O இருக்குதோ அதெல்லாம் carbonyl compounds அப்படின்னு சொல்றோம். Am I correct? Yes. இப்போ இதில் chemical properties of carbonyl compounds we are going to see in this video. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். I will be ready to clarify the answer after completion of the classes. Am I correct? Okay. இந்த carbonyl compoundsல நியூக்ளியோபிலிக் அடிஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நியூக்ளியோபிலிக் நியூக்ளியஸை விரும்பக்கூடிய பொருள். நியூக்ளியஸ் என்ன சார்ஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அதை பாசிட்டிவ் விரும்பக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஏதாவது பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் Cl மைனஸ், Cn மைனஸ், SO3 மைனஸ், இந்த மாதிரி அதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த கார்பனில் போய் கம்பைன் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஆல்டிகைடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் ஆல்டிகைடை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய எலக்ட்ரான் ஷிஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் வைஸ் இந்த எலக்ட்ரான் ஷிஃப்ட் எங்கே இருக்கும் டுவர்ட்ஸ் த ஆக்சிஜன். பிகாஸ் compared to the carbon, oxygen gets more electronegative compounds. Generally, in the periodic table, if you are moving from left to right, the electronegativity will be increases, that you know. According to that, compared to the oxygen, compared to the carbon, oxygen has the more electronegative character, so that it will get the slightly minus, then carbon will get the slightly plus. With this compound, any compound can be react with this compound, or this compound react with any compound. For example, HCl, it will dissociate into H plus and Cl minus. Cl minus is the nucleophile because it attracts the nucleus. So that reaction should be like that. R C Cn H OH. Like this compound you can in this reaction the nucleophile will combine with this carbon. இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் இங்கே உள்ள ப்ளஸ்லையும் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் இங்கே உள்ள மைனஸையும் இருக்கும். இந்த சயனைடு ஆட் ஆகும்பொழுது திஸ் டபுள் பாண்ட் will be converted into single bond. Then it may be this react with the HCl. HCl can be dissociated like as H plus and this HCl minus. In this compound can combine with the aldehyde, we can get it this SO4 let's say, or HSO4. So that nucleophilic addition takes place like this. Next, with the ketone, how will react with the hydrazine, hydroxylamine, phenyl hydrazine? இந்த மாதிரி பொருள்லாம் எப்படி கீட்டோனோட ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்க்கலாம். வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் கீட்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் கீட்டோன்? RCOR. இன் திஸ் கீட்டோன் நம்ம டைரக்ட் இன்டைரக்ட்லி இந்த ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் கார்பனைல் காம்பவுண்ட்ஸும் C டபுள் பாயிண்ட் O இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த காம்பவுண்டோட ஹைட்ராக்சிலமைன் ரியாக்ட் ஆன என்ன கிடைக்கும்? ஹைட்ராக்சிலமைன் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அமோனியா. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் அமோனியா? NH. ஹைட்ராக்சி அப்படின்னு சொன்னால் OH கொடுத்துருக்கணும். அப்போ அமோனியாவில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக OH கொடுத்துருந்தா அது ஹைட்ராக்சிலமைன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். ஓகே, திஸ் கீட்டோன் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமைன். ஹைட்ராக்சிலமைன் நம்ம பசங்களுக்காக நான் இப்போ எழுதுறேன். ஓகே ரைட். அப்போ ரியாக்ட் ஆகும்போது என்ன அது கச்சுக்கோ வெளியே போயிட்டு RCNOH
ஆர் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். காம்பவுண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சைம் அப்படிங்கிற காம்பவுண்ட். கீட்டோனோட ஹைட்ராக்சிலமினோ அல்லது ஹைட்ராக்சிலமினோட கீட்டோனோ ரியாக்ட் ஆகும் பொழுது ஆக்சைம் அப்படிங்கிற பொருள் கிடைக்குது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஹைட்ராக்சிலமின் எந்த கார்பனைல் காம்பவுண்டோட ரியாக்ட் ஆனாலும் ஆக்சைம் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். இது கேரக்டர் ஆஃப் த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் ஹைட்ரசீனோட ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும்? ஹைட்ரசீனுக்கு வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த ஹைட்ரசீன் அப்படின்னா NH2 is the formula for the hydrazine. This hydrazine react with the ketone. We can get it the product is இந்த H2O மட்டும் வெளியே போயிடும். இந்த H2O NH2 நான் இந்த மாதிரி எழுதிக்கிறது நான் உங்களுடைய வசதிக்கு இல்லை. அப்போ காம்பவுண்ட் என்ன அப்படின்னா NH2 இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்குது. இதுக்கு பேர் ஹைட்ரஜன். இதை வந்து ஹைட்ரசோன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். ப்ராடக்ட் அசிட்டோஹைட்ரசோன் அப்படின்னு சொல்றோம். என்னன்னா இதை அசிட்டோன்ல இருந்து வந்ததுனால இதை அசிட்டோஹைட்ரசோன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். We are going to react with this carbonyl compound with phenyl hydrazine. Phenyl hydrazine to what is the formula? Phenyl hydrazine ஹைட்ரஜன் ஃபார்முலா என்னன்னா உங்களுக்கு தெரியும், NH2 அந்த phenyl hydrazine அப்படின்னா என்னன்னா ஒரு Hக்கு பதிலாக C6H5 இந்த மாதிரி இருந்தால் இந்த காம்பவுண்டுக்கு பேர் phenyl hydrazine அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா கீட்டோன் ரியாக்ட் வித் phenyl hydrazine. இதோட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த H2O சேர்ந்து ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு H2O கம்பைன் ஆகி வாட்டர் மாலிக்யூல் வெளியே போயிடுது. அப்போ ரிமைனிங் பொசிஷன் என்ன அப்படின்னா RC இங்கே ஒரு R NNHC6H5. இந்த காம்பவுண்டுக்கு பேர் phenyl hydrazone அப்படின்னு பேர். phenyl hydrazone. ரியாக்டன்ட்ல phenyl hydrazine சொல்றோம். ப்ராடக்டா மாறும் பொழுது phenyl hydrazone will be the product. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த கீட்டோன் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமின் அதோட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது பார்த்தோம். தென் ஹைட்ரசீனோட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது. தென் phenyl hydrazine ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்குது. ஹைட்ரஜனுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா phenyl hydrazine ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் சிம்பிள் மெத்தட் தான். இதில் ஹைட்ராக்சிலமின் அப்படின்னா அமீனில் அமோனியாவுக்கு என்ன ஃபார்முலா NH3. அதில் ஒரு OH இருந்தால் அது என்ன கட்சிக்கு வேற ஒரு OH இருந்தால் அதில் ஹைட்ராக்சிலமின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹைட்ராக்சிலமினுக்கு ஃபார்முலா என்ன NH2OH அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு NH2 அந்த ஃபார்முலா தெரிஞ்சா phenyl hydrazine அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஹைட்ரஜனுக்கு NH2 மீன்ஸ் phenylனா ஒரு கட்சிக்கு பதிலாக phenyl குரூப் ஆட் ஆகுது. வாட் இஸ் த phenyl குரூப்? C6H5 is called as the phenyl குரூப். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பதிலாக NH2 பதிலாக NH2NHC6H5 இதுதான் phenyl hydrazine அப்படின்னு சொல்கிறோம். கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் phenyl hydrazone கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் அசட்டால்டிகைடு ரியாக்ட் வித் அமோனியா. அசட்டால்டிகைடுக்கு வாட் இஸ் த ஃபார்முலா? CH3CHO. ஆல்டிகைடில் இது பண்ணும்போது என்ன மாறுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ளஸ் அமோனியா ஃபார்முலா NH3. இது எப்படி தெரியும் அப்படின்னா கட்சி ப்ளஸ் NH2 மைனஸாக தெரியும். அப்போ உங்க எலக்ட்ரான் ஷிஃப்ட் எப்படி இருக்கும்னா ஆக்சிஜன் நோக்கி இருக்கும். ஸோ தட் ஸ்லைட்லி மைனஸ், இது ஸ்லைட்லி ப்ளஸ். அப்போ இங்கே உள்ள ப்ளஸ் இங்கே உள்ள மைனஸ் கூடையும், இங்கே உள்ள ப்ளஸ் இங்கே உள்ள மைனஸ் உடையும், இங்கே உள்ள மைனஸ் இங்கே உள்ள ப்ளஸ்லையும் போய் கம்பைன் ஆகும். இப்போ ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் CH3 CHOH NH2 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்த மட்டும் NH2ங்கிறது ஒரு பேசிக்
ஃபங்க்ஷனல் குரூப். OHங்கிறது ஒரு பேசிக் ஃபங்க்ஷனல் குரூப். அதனால அது என்னது, ரெண்டு பேசிக் ஃபங்க்ஷனல் குரூப் ஒரே காம்பவுண்டில் இருக்கிறதுனால ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ தட் என்ன, வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடுது. அப்போ ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடுது, H2O வெளியே போயிடுது. சரி, இப்படி எழுது. ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா CH3 CH டபுள் பாண்டு NH ப்ளஸ் H2O அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த டைப் ஆஃப் காம்பவுண்ட் பேர் ஆல்டிமேட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு ஆல்டிமேட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம். அப்போ அஸ்டால்டிகைட் அமோனியாவோட ரியாக்ட் ஆகும் பொழுது ஆல்டிமேட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வில் பி த ப்ராடக்டாக இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து ஃபார்மால்டிகைட் அமோனியாவோட ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும்? அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. ஃபார்மால்டிகைட் ரியாக்ட் வித் அமோனியா. Formaldehyde react with ammonia, we can get it hexamethylene. அது ஸ்பெஷல் இது ரியாக்ஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதனால அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமின். இதுக்கு அனதர் நேம் என்ன அப்படின்னா யூரோட்ரோபின் அப்படின்னு சொல்றோம். யூரோட்ரோபின். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸுக்கு இது அந்த மாதிரி மெடிசின்ஸில் இது யூஸ் ஆகுது.